ராம் நாராயண் ராம். இந்த வேற்றுமையை எப்படியும் கற்பனை செய்ய முடியாது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள வேறுபாடு எவ்வளவோ அதே அளவிலான வேறுபாடு இது. அதனால்தான் அவர்கள் வந்தவுடன் சொல்கிறார்கள், பாருங்க அண்ணா, உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க. நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன செய்யல, லட்சக்கணக்கான மாடுகளை கொலை பண்ணீங்களான்னு பார்க்கறதுக்கெல்லாம் தேவையில்லை. உலகத்துடன் ஒத்துழைச்சு முன்னே போங்க. தேவையான நேரத்தில் நான் கூப்பிடுறேன். ஆனா ஒரே ஒரு விஷயம் மனசுல வைத்துக்கங்க, நம்ம இருவருக்குள்ள இருக்கிற அன்பில எந்த குறையும் வரக்கூடாது. ஏனென்றால் இந்த அன்பை அழிக்க இந்த சமூகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அந்த சமூக விதிகளை எனக்குள் கொண்டு வர வேண்டாம். சினிமா பார்ப்பதனால் கடவுள் இல்லாது போறார், ஒரு பெண்ணுடன் இருக்கும்போது கடவுள் ஓடி போகிறார் என்றெல்லாம் சொல்வது போல எண்ணங்களை பிறவியுடன் சேர்த்து பார்க்காதீர்கள். முதலில் அவருடைய கருத்தை தெரிந்து கொள்ளுங்கள். அவர் என்ன சொல்கிறார் என்பதை. அவர் சொல்கிறார், அண்ணா, எனக்கு காமம் தெரியாது, கோபம் தெரியாது, பெண் தெரியாது. ஏனெனில் என் ஆன்மீக தழை இவ்வளவு கீழ்மையானது கிடையாது. இது எல்லாம் அதை அழிக்க முடியாது. சதுப்பு நீரில் தான் சேறு உருவாகிறது, கடலில் அதற்கு இடமில்லை. நான் பார்த்தேன் என்றால் அந்த சேறு கடலில் சேர்ந்து விட்டது என்றால் கடலின் மாட்சிமையே அழிந்துவிடும். இந்த இடத்தின் பழக்க வழக்கங்கள் எனக்கு சேறு போல், அதற்கு எனக்கு கணக்கே இல்லை. நீங்கள் 10 பெண்களோடு இருந்தாலும் 10 பிள்ளைகளோடு இருந்தாலும் எனக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஏனென்றால் இந்த உடலும் இங்கேயே தங்கும், இங்குள்ள கர்மங்களும் இங்கேயே இருந்துவிடும். நான் செய்த எந்த செயல்களும் ஆசையோடு செய்ததா இல்லையோ எல்லாம் இங்கேயே தங்கும்.